பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே கூட வந்தவங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நாம் எடுத்துக்கொண்டதான வேதாகம பகுதி கூட ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆஸ்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசி என்றான். இங்கே பிரியமானவர்களே, ஏசா என்று சொல்லி யாக்கோபு இங்கே பேசுகிறான். ஹல்லேலூயா. ஆள் மாறாட்டம் சொல்லுவாங்க இல்லையா, மூத்த மகன், நான் மூத்த மகன் வந்திருக்கிறேன் என்று யாக்கோபு தன் தகப்பனை பார்த்து சொல்லுகிறான். இன்னைக்கு தலைப்பு ஏமாற்றம். ஏமாற்றம்னா ஏமாத்துறது சொல்லுவாங்க இல்லையா, அவன் ஏமாத்தக்காரன். அவன் வாயில எப்பவுமே உண்மை வராது, பொய் தான் வரும். ஸ்தோத்திரம். இங்கே யாக்கோபு தன் தகப்பனை ஏமாற்றுகிறான். இன்னைக்கு யார் நம்ம நம்புறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேன் எனக்கு. வெளிய மனுஷனும் வெளியாளுங்களோ அப்படி பொய் சொல்லுவாங்க என்று நினைச்சா, வீட்டுக்குள்ள நம்மோடே இருக்கிற ஆளுங்களே பொய் சொல்றாங்க. அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ யாரானாலும் கூட இன்னைக்கு நம்ம யாரு ரொம்ப நம்புறோமோ, நம்ம யார் ரொம்ப நேசிக்கிறோமோ நம்புற மாதிரியே நம்ம கிட்ட சொல்லுவாங்க பொய். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அவங்க மேல பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி. அந்த நம்பிக்கையில என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நம் நம்பிக்கையே அவங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றிக்கொண்டு, அவங்களுக்கு சாதகமாய் மாற்றிக்கொண்டு நம்மளை ஒவ்வொரு நாளும் ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதான் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, இன்னுமா என்னை பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறதுக்கு யாரு, இன்னும் நான் பைத்தியக்காரனா சொல்லு. இன்னைக்கு மனுஷங்க என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு நம்மளை எவ்வளவு ஏமாத்தனமோ எவ்வளவு பொய் சொல்லணுமோ, அது ஒண்ணு ரெண்டுன்னா பரவாயில்லைங்க, டன்னுன்னா பொய் சொல்லுவாங்க. நேற்று என்ன பொய் சொன்னாங்களோ அவங்களே மறந்துடுவாங்க, இன்னைக்கு மாத்தி சொல்லுவாங்க அப்படியே பொய் மறுபடியும். அவங்க என்ன பொய் சொல்றாங்களோ அவங்களுக்கே தெரியாது. நேற்று சொன்னது வேறமா இருக்கும், இன்னைக்கு சொல்றது வேறமா இருக்கும், நான் சொல்றது வேறமா இருக்கும். ஒரு பொய் மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அந்த பொய் மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய். ஒரு மனுஷன் ஏமாத்த நினைச்சா பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க அப்படி, அவங்க அப்படி, அவங்க நல்லவங்க போலவே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்காக நிரூபிப்பாங்க வேற, பொய் சொல்லி வேற. அதான் இங்க யாக்கோபு தன் தகப்பனை ஏமாத்துகிறான். சின்ன வயசுல அவனை எழுத்து வளர்த்து பெருசாக்கி அவனை படிக்க வச்சு அவனை ஒரு ஆளாக்கிதான் அவனுக்கு நம்ம ஒத்தாசையா இருப்பான், நமக்கு உதவியா இருப்பான். அந்த ஈசாக்கு யாரு நம்புவான், வெளியே யாரும் நம்ப மாட்டான், வீட்டுல இருக்கிற பையனை நம்புவான். அந்த பையனே இப்ப என்ன செய்யறான், அப்பாவை ஏமாத்துறான். ஹல்லேலூயா. எனக்கு யார் நம்ப முடியல, யார் நம்ப முடியும்? நம்ம நேசிக்கிறோம் பையனை, அன்பா பாக்குறோம், அவன் பொய் சொன்னவன் இருக்கும், அவனே நம்மளை ஏமாத்துறான் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன, எதுக்கு அவன் பொய் சொல்றான்? யாக்கோபு கிட்ட, யாக்கோபு அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஏன்னா அந்நாட்கள்ல பார்த்தா தகப்பன் மரிக்கும் போது தன் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார்கள், அது ஒரு வழக்கம். அதே போல ஈசாக்கு கூட தன் மூத்த மகனாக ஏசாவை அழைத்து சொல்றாரு, மகனே நீ போய் வேட்டையாடி கொண்டு சமைச்சு எனக்கு சாப்பாட்டு கொண்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொல்ற. இந்த சாப்பாட்டு போடுறதுல ஒரு பெரிய அது ஒரு பிளெஸிங் சொல்லலாம், ஆசீர்வாதம் சொல்லலாம். ஸ்தோத்திரம். இங்க வீட்டுல எல்லாம் எப்பவுமே சாப்பாட்டு 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கும். நைட் சாப்பாட்டு யாராவது வீட்டுக்கு வருவாங்க, யாராவது வீட்டுக்கு சாப்பிட்டு போவாங்க. சாப்பாடு செஞ்சு போடுறதுல ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. அது எங்க அத்தைக்காகட்டும், எனக்காகட்டும், அது என் தங்கச்சிக்காகட்டும். ஏன்னா காசு கொடுத்தா எல்லாரும் யாரும் போதும் சொல்ல மாட்டாங்க. நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா
மனசார என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து வாழ்த்துவாங்களாம். வாயார சாப்பிட்டு மனசார வாழ்த்துவாங்களா வந்து. நீங்க பைபிள்ல கூட பாருங்க, எங்கேயோ கூட பாருங்க, ஆபிரகாம் பாருங்க, அவன் போய் கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுறான், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அவன். அந்த சாப்பாடு போடுறது சொல்லுவாங்க இல்லையே, இருக்குதுலவே அன்னதானம் சாப்பாடு போடுறதா பெரிய புண்ணியமா அது வந்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்றேன், இப்ப எங்க பாஸ்டர் ஆகட்டும், நம்ம வீட்டுக்கு வராங்க சொந்தக்காரங்களாகட்டும், எதுக்கு வராங்க நம்மளை தேடி, அவங்க வந்து ஒரு காப்பி மட்டும் குடிச்சு அனுப்பக்கூடாது அவங்களுக்கு வந்து. இப்பதான் ஒன்று என்ன பண்ணிட்டாங்க, டீ தராங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாம் வந்து சாப்பாடு சாப்பிட்ட போக சொல்லுவாங்க எல்லாமே வந்து. அந்த சாப்பாடு போய் சாப்பிட்றது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். சாப்பிட்றவங்களுக்கு சந்தோஷம், அதை ஆக்கி போடுறவங்களுக்கும் சந்தோஷம். சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்கு போனா எத்தனை பேர் போனாலும் அவங்க ஆக்கி போடுவாங்க சாப்பாடு. அந்த கைகளுக்கு வந்து சொல்றாங்களே வந்து. அதே மாதிரி சூனியமியால் எலிசாவை வீட்டுக்கு வரும்போது சாப்பாடு போட்டாங்களா. அவங்க வீட்டை குறைய ஆண்டு மாத்தினாரு பாருங்க. எலியா ஒரு வீட்டுக்கு போறாரு, விதவை வீட்டுக்கு. அந்த அம்மா சாப்பாடு போடுறாங்க. அங்கேயே பாருங்க 3 வருஷம் சாக வேண்டிய ஆளுங்க உயிரோட வராங்க மறுபடியும், அந்த அம்மாவும் அந்த பையனும் வந்து. 2 மீன் 5 அப்பம் இல்லையா, அந்த பையன் கொடுத்தானா 5 அப்பம் கொடுத்தானா, பிறகு பாருங்க 12 கூடைகளா. அப்ப இந்த சாப்பாடு போடுறதுல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற ஆளுங்கள் அப்படி கிடையாது. வீட்டுக்கு யார் வந்தாலும் பிரியாணி வாங்கி கொடுத்துருங்க, ஒரு டீ போட்டு கொடுத்துருங்க, இல்ல கூட்டி ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருங்க. அந்த ஆக்கி போடுறது என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் வந்து நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் நானே இறங்கி செய்வேன், சமையல் செய்வதெல்லாம் வந்து யாருன்னு பார்க்க மாட்டேன். வீட்டுக்காரர் இருந்தாலும், அது விசுவாசிங்க வந்தாலும் சரி, சாப்பிடாம அனுப்ப மாட்டேன் வீட்டுல யாரும் வந்தாலும் வீட்டுக்கு. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து, சாப்பாடு ஆக்கி போடுறது. இங்கே ஈசாக்கு சொல்றான், மகனே நீ சாப்பாடு ஆக்கி வா, நீ சாப்பாடு செஞ்சு குழம்பு செஞ்சு கொண்டு வந்து எனக்கு கொடு, நான் அப்பதான் ஆஸ்வதிப்பேன். அவன் காசு கொண்டு வந்து கொடுக்க சொல்லல, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படின்னு சொல்லல. ஈசாக்கு என்ன சொல்றான், இப்ப ஈசா கண்ணு தெரியல. அவன் மகனுக்கு சொல்றாரு ஏசா கிட்ட, ஏசா நீ போய் என்ன பண்ணு, வேட்டையாடு, என்ன பண்ணி போயிட்டு எனக்கு சாப்பாடு கொண்டு வாப்பா, சாப்பிட்டு என்ன பண்ண போறேன், அவனை ஆஸ்வதிக்க போறேன். இப்போ சாப்பாடு கொடுப்பதிலே ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்றான், யாக்கோபு இது கேட்கிறான், ரெபேக்காலு கேட்கிறாங்க. இதை வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, அந்த பையனுக்கு பதிலா, மூத்த பையனுக்கு பதிலாக சின்ன பையன் யாக்கோபு என்ன செய்யறான், இப்போ வந்து அவனுடைய வஸ்திரங்களை போட்டுக்கிட்டு